விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித்தும் அத சொன்னாரு. நடிகை பகிர்ந்த சுவாரஸ்யமான தகவல். 1990வது வருஷம் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்துல சின்ன கதாபாத்திரத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் நடிகர் அஜித் குமார். இந்த படத்துல அவரு பள்ளி மாணவரா நடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி 1993வது வருஷம் வெளியான அமராவதி படத்தின் மூலமா முன்னணி நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம், தீனா, பூவெல்லாம் உன்வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லா, அசல், மங்காத்தா, வலிமை அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு துணிவு படத்த தொடர்ந்து விடாமுயற்சி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. மகிழ் திருமேனி இயக்குன இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, சந்தீப் கிஷன், ஆரவ் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருந்தது. ரசிகர்கள் ஆவலோட இந்த படம் பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் போன 6ஆம் தேதி திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வருது. இந்த நிலையில சவதிகா பாடல்ல நடனமாடின நடிகை சௌமியா பாரதி அஜித் பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள பகிர்ந்திருக்காங்க. இத பத்தி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, விடாமுயற்சி படப்பிடிப்பப்போ ஒரு நாள் நடிகர் அஜித் குமார், "கடவுளே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு களைப்பா வந்து உட்காரும்போது, என்ன பார்த்துட்டு காமெடியா "அஜித்தே" அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அப்படின்னு அவரோட நகைச்சுவை உணர்வு ரொம்பவுமே அற்புதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.